டேட்டா என்ட்ரி பண்ணலாமே. என்னால இப்போ எதுவுமே எனக்கு டைம் இல்ல. என்னால ரொம்ப நகரவே முடியாது. கம்யூனிகேஷன் எனக்கு வந்து கம்யூட்டிங் பண்ண முடியாது. டைப்பிங் எடுத்துக்கலாமே. ஏஐ வந்து நமக்கு ஒரு பெரிய ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதோட சேர்ந்து நம்ம எப்படி வேணா அழகா பயணிக்கலாம். இப்போ இவ்ளோ வொர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஸோ அப்ராக்ஸிமேட்டா ஒருத்தங்க இதுலேருந்து எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்ல முடியுமா? டிபெண்ட்ஸ் அவங்க எவ்வளோ ஹவர்ஸ வந்து டெடிகேட் பண்றாங்க அப்படின்னு. இப்போ நான் வந்து பார்த்த வரைக்கும் 5 லேக்லேருந்து 50 லேக்ஸ் வரைக்கும் கூட ஏர்ன் பண்ணலாம். வருஷத்துக்கு, மாதத்திற்கு ஈஸியா 50,000லேருந்து 5,00,000 வரைக்கும் டிபெண்டிங் ஆன் யுவர் குவாலிஃபிகேஷன். ஏதாவது நானு ஒப்பீனியன் சொல்ல வந்தா, "உனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ சின்ன பொண்ணு. சும்மா இரு. நீ சின்ன பொண்ணு. சும்மா இரு. எதுவும் பேசாத. நான் சொல்றத அப்படியே கேளு. சொல்றத அப்படியே கேளு கேளு." அப்படியே ஆயிட்டேன் நானு. இப்போ நம்ம ஒரு வேலை எடுக்கிறோம் வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்ன வேணும்னா, ஒரு ஹார்ட் ஸ்கில் வேணும், ஒரு சாஃப்ட் ஸ்கில் வேணும். பொறந்தோம், வளர்ந்தோம், கல்யாணம் பண்ணோம். கொஞ்ச நாள் கழிச்சு பாப்பா வருது. அப்புறம் அவங்களுக்கு சமைச்சு போடுறோம், கணவருக்கு சமைச்சு போடுறோம். அப்போ உங்களுக்கான ஸ்பேஸ் என்னது? இப்போ இத பார்த்துட்டு இருக்கிற நெறைய பெண்மணிகளே நெறைய யோசிப்பாங்க. நான் ஏதாவது செய்யணும். நான் இவ்ளோ எனக்கு ஒரு ட்ரீம்ஸ் இருந்தது. இதுக்கு முன்னாடி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணேன். இந்த ஒரு பிரேக்ல அப்படியே நான் சும்மா ஆயிட்டேன். முன்ன மாரி எனக்கு மூளை வேலையே பண்ண மாட்டேங்குது அப்படிலாம் நெறைய பேர சொல்லி நானே கேட்டிருக்கேன். டெஸ்ட் இன்ஜினியர்ஸ் வந்து பிரைடல் மேக் ஓவர் ஆர்டிஸ்ட் ஆயிட்டாங்க. ஆக்சுவலா அவங்க உள்ளுக்குள்ள இருக்கிற திறமை வேறு. ஏதோ நம்ம சித்தப்பா பையன் சொன்னான், இந்த கோர்ஸ் பண்ணி நான் இந்த வேலையில சேர்ந்தேன். வணக்கம் மேம். வணக்கம். கரியர் அப்படிங்கிறது எல்லா மனுஷங்களுக்குமே ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளோட ஐடென்டிட்டிய கூட அது தீர்மானிக்குதுன்னு சொல்லலாம். ஆனா நெறைய பெண்களுக்கு அவங்க திருமணத்துக்காகவோ, இல்ல பிரெக்னன்சிக்காகவோ அவங்க வேலைய அப்படியே குவிட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் கன்டின்யூ பண்ண முடியாம போயிருந்திருக்கும். ஸோ திருப்பியும் கன்டின்யூ பண்ணலாமா? வேணாமா? அது நமக்கு செட் ஆகுமான்னு ஒரு தயக்கத்திலே இருப்பாங்க. அந்த ஃபேஸ்ல இருக்கிற பெண்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அ அது வந்து முதல்ல ஒரு 4 வருடங்கள், ஒரு 5 வருடங்கள்னு வைங்க. குழந்தை பேறு இருக்கும் அதெல்லாம். அது ஒரு அழகான அத என்ஜாய் பண்ணிட்டு முடிச்சுட்டோம்னா, நமக்குன்னு ஒரு ஸ்பேஸ், ஒரு ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம், அ செல்ஃப் கேர், நமக்கு ஒரு பெர்சனல் குரோத் அதை நோக்கி அவங்க பயணிக்க ஆரம்பிக்கிறது, அவங்களுக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒன்றுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்க அதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான அவங்களுக்கு ஸ்ட்ரெங்த் இருந்தது, என்ன மாதிரியான ஸ்கில் இருந்ததுங்கிறத அவங்க யோசிக்க ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறமா அதை தொடர்ந்து நம்ம நெக்ஸ்ட் கெரியர் என்ன பண்ணிக்கலாம்? இருக்கிற டைம் லைன் ஃபேக்டர்க்குள்ள நம்ம அடுத்ததை நோக்கி எப்படி பயணிக்கலாம்? என்ன மாதிரியான தொழில் செய்யலாமா? வேலைக்கு போலாமா? இருக்கிற அந்த டைம் மேனேஜ்மென்ட் எஃபிஷியன்சிய வச்சுட்டு, அவங்க அதுக்கு ஏத்த மாரி பிளான் பண்ணிக்கலாம். இன்னைக்கு இருக்கிற வேர்ல்டுல இப்போ நமக்கு ஒரு கேரியர் கேப் வந்துருச்சு அப்படின்னா, அத கோப் அப் பண்றது ரொம்ப சிரமமா இருக்கும். ஆமாமா. ஸோ ஒரு 7, 8 வருஷம் ஒருத்தங்களுக்கு பிரேக் வந்துருச்சு அப்படின்னா, அவங்க எப்படி கோப் அப் பண்ணலாம் மேம்? நானே ஒரு எக்ஸாம்பிள் தானே. ஸோ எ ஒரு 2000 அப்படி வரும்பொழுது என்ன ஆகுது, என்னுடைய காலகட்டத்தில, அப்பதான் பாப்பா ரொம்ப சின்ன பிள்ளை. அப்போ வந்து நான் வந்து ஆரம்பிக்கும்போது இங்க ஒரு கம்ப்யூட்டர் இன்ஸ்டிடியூட்ஸ் அப்ப நெறைய இருந்தது. ஸோ ஒன் ஆஃப் தி இன்ஸ்டிடியூட்ல போயிட்டு நானு .NET ரிலேட்டடா கத்துக்கிட்டு, அங்கேயே ஃபேக்கல்டி ஆயிட்டு, அது நல்லா பண்ணதால, செஞ்சதால அவங்க ஃபேக்கல்டியா போட்டாங்க. அதுக்கப்புறம் ஐ ஸ்டார்ட்டட் மேனேஜிங் தி சென்டர். அதுக்கப்புறமா அ அப்ராட் போயிருந்தோம். அங்கேயும் நான் வந்து நெறைய ஒரு சேல்ஸ் கன்சல்டன்ட்டா, டெக்னிக்கல் கன்சல்டன்ட்டா வேலை பண்ணேன். எந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும், அதை எடுத்துட்டு அந்த டைம்லைன் ஃபேக்டர்க்குள்ள இருக்கிற ஸ்கில் எடுத்துட்டு, ஒரு 2 மணி நேரம் கிடைச்சதா, நான் இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிருக்கேன்? அதை நோக்கி நான் பயணிக்கலாமா? அந்த 2 ஹவர்ஸ்க்குள்ள நான் எப்படி அப்ஸ்கில் பண்றது? ஏன்னா 8 வருடங்களுக்கு அப்புறம் இப்ப சிச்சுவேஷன் நேத்து இருக்கிற இண்டஸ்ட்ரி இப்போ இல்லாம இருக்கு. இன்னைக்கு இல்லாதது நாளைக்கு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. அந்த மாரி ஒரு வாலடைல் வேர்ல்டுல இருக்கோம் இல்லையா? அப்ப அவங்க என்ன பண்ணலாம் அப்டின்னாக்கா, 8 வருடங்களுக்கு முன்னாடி ஃபீல்டு இருந்திருக்கும். அது இப்ப எப்படி இருக்கு? இப்போ ட்ரெண்ட் என்ன போயிட்டுருக்கு? அத முதல்ல அவங்க Google சர்ச் பண்ணிட்டு, அதற்கான அப்ஸ்கில்லிங்ன்னு சொல்றோம் இல்லையா? அதுக்கான ஸ்கில்ல முதல்ல அவங்க டெவலப் பண்ணிக்கணும். ஸ்கில் இஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட். அடுத்தது அவங்களுடைய இன்னேபிலிட்டின்னா, இன்னேட்ல உள்ளுக்குள்ள நமக்கு இருக்கிற திறமைகள், திறன்கள் அது என்னங்கிறத அவங்க முதல்ல கண்டுபிடிக்கணும். அதற்கான ஒரு சில வழிமுறைகள் இருக்கு. போக போக பார்க்கலாம். ஆனா அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் பேட்டர்ன்ல ஸ்கில் கண்டுபிடிக்கிறது, இதுக்கு முன்னாடி அவங்க என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? ஒருவேளை அவங்க வேலைக்கே போலன்னு வச்சுக்கோங்களேன். இப்பதான் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னாக்கா, அவங்களுக்கு உள்ள இருக்கிற திறமைகள். அத அவங்க முதல்ல ஒரு நோட் புக் எடுத்து, ஃபர்ஸ்ட் பேஜ்ல புடிச்ச கலர்ல ஒரு பேனாவ வாங்கி எழுதணும். எனக்கு என்னெல்லாம் திறன் இருக்கு? என்னெல்லாம் திறமை இருக்கு? அது எப்படி கண்டுபிடிக்கிறது? நெறைய பேர் வந்து இப்போ அ "நீ சூப்பரா கோலம் போடுற. உன்னுடைய குக்கிங் தான் ரொம்ப பிரமாதமா இருக்கு. என்னம்மா பாடுற? உன் பேச்சு திறமை உன்கிட்ட பேசி ஜெயிக்கவே முடியாது." இதெல்லாம் வந்து நம்ம அறியாமலேயே வாழ்க்கையில பயணிக்கும்போது நமக்கு வர்ற பாராட்டுகள். அதெல்லாம் எடுத்து அவங்க நீட்டா எனக்கு என்னெல்லாம் ஸ்கில் இருக்கு? இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சு நான் பாராட்டினேன்?
ஏதோ ஒரு வீட்ல கல்யாணமோ, இல்ல ஊர்ல திருவிழாவோ ஏதோ ஒண்ணு நடந்திருக்கும். அத எடுத்து சிறப்பா பண்ணி செஞ்சிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து மேனேஜ்மென்ட் கேப்பபிலிட்டீஸ், ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து மேனேஜ் பண்ற கேப்பபிலிட்டீஸ், அப்போ ஈவென்ட் மேனேஜ்மென்ட் அந்த மாரி கனெக்ட் பண்ணிட்டு, நமக்கு என்ன கேப்பபிலிட்டி இருக்குங்கிறத அவங்க நீட்டா முதல்ல உட்காந்துட்டு எழுதணும். அதுக்கப்புறமா சிந்திக்கணும். இப்ப ட்ரெண்ட் எதுல போயிட்டுருக்கு? நமக்கு எவ்வளோ டைம் மேனேஜ்மென்ட் நம்மளால பண்ண முடியும்? அதுக்கு ஏத்த மாரி அவங்க பிளான் பண்ணிக்கலாம். அவங்களோட திறன் என்னன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும்னு சொன்னீங்க. ஆனா நெறைய பேருக்கு அதுவே ஒரு சேலஞ்சா இருக்கும். நான் எதுல குட்டா இருக்கிறேன், எதுல என்னால நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னு கண்டுபிடிக்க முடியாத இருக்கும். ஆமா. அத எப்படி அவங்க ஃபைண்ட் அவுட் பண்றது? ஆ, நல்ல கேள்வி. இது எப்படின்னா ரொம்ப சிம்பிள். அ இப்ப சத்யா வந்து எது ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்றீங்க. இன்னைக்கெல்லாம் உட்காந்து நான் நாளெல்லாம் உட்காந்து நான் என்ஜாய் நான் பண்ணிட்டே இருந்தா கூட ரொம்ப என்ஜாய் பண்ணுவேன். எனக்கு வந்து டைம் போறதே தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சில பேர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு வந்து இன்னைக்கெல்லாம் நான் சமைச்சுட்டே இருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கெல்லாம் வந்து துணி வந்து எனக்கு நெறைய துணிமணிகள்ல, ஃபேஷன்ல எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அப்படின்றவங்க என்ன பண்ணலாம்? எனக்கு நல்ல பேச்சு திறமை இருக்கு. 2யும் கம்பைன் பண்ணுங்க. அ நெறைய புடவ விக்கிறது, பொட்டிக் ஸ்டார்ட் பண்றது சின்ன சின்ன எனக்கு ரொம்ப ஸ்டிச்சிங் ரொம்ப பிடிக்கும். எது செய்தால் அத நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்களோ, ரொம்ப விருப்பமாக இருக்கிறதோ, அதுல திறமைய காட்டியிருப்பீங்களோ, அதனால தான் சொன்னேன். இந்த ஏர்லியர் ஈவென்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா? நமக்கு நடந்தவை நெறைய பேர் பாராட்டியிருப்பாங்க. இல்ல நீங்களே ஃபீல் பண்ணியிருப்பீங்க. அத நம்ம குறிப்பா எடுத்து வச்சுக்கணும். எது செய்யும்போது ரொம்ப கான்ஃபிடென்ட்டா நேச்சுரலா வருது பார்த்தீங்களா? அதுதான் அவங்களுடைய ஸ்ட்ரெங்த்ன்னு. அது இல்லாம நெறைய சைக்கோமெட்ரிக் அசஸ்மென்ட்ஸ் இருக்கு. இப்போ வந்து கூகுள் போட்டீங்கன்னா, கார்ல் யுங் அப்படின்றது அது ரொம்ப ஃப்ரீ தான் அது. கார்ல் யுங் பெர்சனாலிட்டி பிரெஃபரன்ஸஸ்ன்னு. லைக் பேசிக்கலி அ ஹவ் ஐ வில் சீ த வேர்ல்ட். என்னுடைய விருப்பம் என்ன? நான் எப்படி இந்த உலகத்த பார்க்க விரும்புறேன்? எனக்கு என்ன ஏத்த பெர்சனாலிட்டி என்ன? ஹை-ஃபை ஸ்ட்ரெங்த் ஃபைண்டர்ன்னு ஒண்ணு இருக்கு. சைக்கோமெட்ரிக். இதெல்லாம் வந்து அனதர் வே ஆஃப் ஐடென்டிஃபையிங் யுவர் ஸ்ட்ரெங்த். அது இல்லாம இப்ப நான் சொன்னவைகளை அவங்க ஃபாலோ பண்ணாலே ரொம்ப ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இப்ப இதெல்லாம் ஃபாலோ பண்ணி என்னோட பேஷன் என்ன அப்படின்னு நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பா இது ஒரு கரியரா கன்வெர்ட் பண்றதுக்கு அந்த ப்ராசஸ்ல என்னலாம் பண்ணணும்? இப்போ ஒரு ஸ்கில் முதல்ல இப்போ ஒரு எக்ஸாம்பிள்க்கு எடுத்துப்போமே. அ எனக்கு எதுவுமே தெரியாது மேம். நான் நல்லா பேசுவேன். எப்ப பாரு என் என் குழந்தைகளுக்கும், என் கணவருக்கும் வந்து நானு பூஜை பண்றது, சாமிகிட்டயே தான் இருப்பேன். எனக்கு வேற எதுவும் தெரியாது. சமைப்பேன். நெறைய நான் என்ஜாய் பண்ணுவேன். சாமி ஸ்லோகம் சொல்லுவேன். கோயிலுக்கு போவேன்னு வச்சுக்கோ ஒரு எக்ஸாம்பிள்க்கு. இப்ப இவங்க என்ன பண்ணலாம்? முதல்ல அதுல அவங்களுடைய ஸ்கில் என்ன? ஸ்பிரிச்சுவாலிட்டி அவங்களோட ஸ்ட்ரெங்த். ரைட்? 2வது ஸ்கில் என்ன இப்ப சொன்னது? நெறைய பேசுறது, நல்லா பழகுறது, கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மென்ட்ன்னு சொல்லுவாங்க. இந்த 2 தான் உங்களோட ஸ்ட்ரெங்த்ன்னு வச்சுக்குவோம். வேற ஏதாவது இருந்தாலும் அவங்க ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரொம்ப சிம்பிள். வீட்டு வாசல்ல அழகா ஒரு பூஜா பொருட்கள் விக்கிற ஒரு ஸ்டோர் வைக்கிறாங்க. ஃப்ரீ டைம்ல. இப்ப என்ன ஆகும் போக போக, இனிஷியலா வந்து ஒரு கோஆப்பரேட் பண்ண மாட்டாங்க. அந்த மாரி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அது நல்லா டெவலப் ஆகும்போது, ஆட்டோமேட்டிக்கா ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் ஜாயின் பண்ணிக்குவாங்க. இது நெறைய கேஸ் ஸ்டடீஸ் நானே பார்த்துருக்கேன் இந்த மாதிரி. ஸோ அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்குமோ, அத எடுத்துட்டு அடுத்த கட்டத்துக்கான ஸ்கில் கோர்சஸ் நெறைய ஃப்ரீ கோர்சஸ் அவைலபிளா இருக்குங்க. கவர்மெண்ட் ஸ்வயம்னு ஒரு வெப்சைட் இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் இது மத்திய அரசு குடுக்குறாங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்லயே நெறைய ஃப்ரீ கோர்சஸ் அவைலபிளா இருக்கு. இதெல்லாம் போயிட்டு உங்க ஆன்லைன்லயே நெறைய கோர்சஸும் அவைலபிளா இருக்கு. ஃப்ரீ கோர்சஸ் அவைலபிளா இருக்கு. இது ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்மேட் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்ப எனக்கு ஸ்கில் இருக்கு. இதுல நான் இன்னும் ஸ்ட்ரக்சர்டா எப்படி பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் அவங்க டிசைட் பண்ணலாம். வேலைக்கு போணுமா? 2 பகுதி. வேலைக்கு போணுமா? நான் வந்து ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ். தட் இஸ் எனக்கு ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இஸ் நத்திங் பட் ஆன்டர்பிரினியரியல் ஜர்னி. நான் ஒரு ஆன்டர்பிரினர் ஆகணுமா? அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணிட்டு, அதுக்கேத்த மாதிரி அடுத்த கட்டத்தை நகர்த்தலாம். இப்போ ஒரு பேஷன கரியரா கன்வெர்ட் பண்ற ஸ்டேஜ்ல இருக்கோம். ஸோ இந்த கட்டத்துல ஸ்கில் டெவலப்மெண்ட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்? அதுக்கு என்னலாம் ஸ்ட்ராட்டஜி இருக்கு மேம்? ஆ இப்ப சொன்னேன் இல்லையா? ஒரு ஸ்ட்ரக்சர். இப்போ நம்ப ஒரு குக்கிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம டெய்லி வீட்ல சமைக்கிறோம். நல்லா ருசியா தான் சமைக்கிறாங்க எல்லாருமே. இதே வந்து நீங்க ஒரு ஷெஃப்ப எடுத்துட்டு போறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கல்னரி அது பண்றது, அந்த விதகத்துக்கே ஒரு பெரிய ப்ராசஸ். எப்படி ஸ்பூன வைக்கணும், எப்படிலேருந்து ஒரு ஸ்ட்ரக்சரா குடுப்பாங்க. அதனால எப்பவுமே ஒரு கோர்ஸ் பண்றது என்னைக்குமே நல்லது. ஏன்னா நமக்கு தெரியாத, புரியாத சில விஷயங்கள நமக்கு நேச்சுரலா இருந்தாலும் அந்த கோர்ஸ் சொல்லிக் குடுத்துரும். முதல்ல அந்த கோர்ஸ் அவங்க ஏதாவது எந்த ஃபீல்ட அவங்க சூஸ் பண்றாங்களோ, அதற்கு சம்பந்தமான இன்னைக்கு ட்ரெண்ட்ல என்ன மாதிரியான அதுல அப்கிரேடேஷன் ஆயிருக்கு. அந்த கோர்ஸ் பண்ணிட்டு முதல்ல சர்டிஃபிகேட்ட வாங்கி வச்சுக்கணும். அந்த சர்டிஃபிகேட் எதுக்குன்னா உலகத்துக்கு காமிக்கிறதுக்கு இல்ல, நம்மளுக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் உள்ள வரும். சரி நம்ம ஏதோ ஒரு ப்ராப்பரா ஒரு ப்ரொசீஜரலா ஏதோ கத்துக்கிட்டு இருக்கோம். தெரியும். இது நெறைய பேரோட பழகுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ இத முதல்ல ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கில் டெவலப்மென்ட், அதுக்கான கோர்ஸ் அண்ட் சர்டிஃபைட்.
அப்புறம் அதுல சின்னதா அதுலயே டெவலப் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் டெய்லரிங் வச்சுக்கோங்களேன். ஒரு கோர்ஸ் பண்ணிட்டாங்க, சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்க. இப்ப அடுத்தது என்ன பண்ணணும்? ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சின்னதா அவங்க வந்து ஸ்டிச் பண்ணி செட்டப் பண்ணி குடுக்கலாம். ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதோ, இல்ல ஷர்ட்டோ, ஏதோ ஒரு சூட்டோ ஏதோ ஒண்ணு தச்சு குடுக்கலாம். அப்புறமா அதுல ஒரு கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆன பிறகு அடுத்து ஒன் ஸ்டெப் அட் அ டைம். அடுத்தது பொட்டிக் வைக்கிறது. சின்னதா பொட்டிக் வைக்கிறது. அந்த மாரி லெஸ் இன்வெஸ்ட்மென்ட்ல அந்த மாரி அவங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் அதுதான். இப்போ நெறைய பேர் வொர்க் ஃப்ரம் ஹோம் ப்ரிஃபர் பண்றாங்க. அவங்களோட சிச்சுவேஷன்ஸ்னாலயோ, இல்ல பெர்சனல் ரீசன்ஸ்னாலயோ ப்ரிஃபர் பண்றாங்க. ஸோ வொர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி இந்தியால எந்த அளவுக்கு இருக்கு? அதுக்காக வெயிட் பண்ணி ஒருத்தவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது கரெக்ட்டா? நெறைய இருக்கேம்மா. இப்ப டிஜிட்டல் வேர்ல்டுக்கு வந்துட்டோமா? ரைட். ஆ இப்ப ஒரு இன்டர்வியூல நான் சொல்லியிருப்பேன். நெறைய கேள்வி எனக்கு கேட்க தான் தெரியும். முன்ன கேள்வி கேட்கிறவங்கன்னா என்னவோ ரொம்ப குறைச்சல் மாதிரியும், பதில் சொல்றவங்க ரொம்ப ஞானி மாதிரியும் இருக்கும். இப்ப அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. கேள்வி கேட்கறது இப்ப நீங்க கேட்கிற கேள்வியில ரொம்ப யோசிச்சு ஸ்மார்ட்டா கேட்கிறீங்க இல்லையா? இட்ஸ் வெரி இன்டெலிஜென்ட் மூவ். அது மாதிரி கேள்வி மட்டும் எனக்கு கேட்க தெரியும். அப்படின்னாலே ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்ன்னு ஒண்ணு இருக்கு. அதுல பைத்தான் புரோகிராமிங் கொஞ்சம் கோடிங் வேண்டி இருக்கும். ஆனா இப்ப சாட் ஜிபிடில ஏஐ ட்ரிவனா இருக்கு. நெறைய கேள்வி தான் கேட்க தெரியுமா? நீங்க நெறைய ஏஐல கேள்வி கேட்டு ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ணி அதுவே ஒரு வேலை இப்போ. அது மாதிரியும் நம்ம நெறைய பண்ணலாம். ஸோ அது ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்ப வந்து இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் சொன்னேன் இல்லையா? மெடிக்கல் கோடிங் அது கூட இப்போ ஆன்லைன்ல தான் வொர்க் ஃப்ரம் ஹோம் இருக்கு. நான் சொன்னேன் நெறைய டைப் பண்ணுவேன். டேட்டா என்ட்ரி பண்ணலாமே! என்னால இப்போ எதுவுமே எனக்கு டைம் இல்ல. என்னால ரொம்ப நகரவே முடியாது. கம்யூனிகேஷன் எனக்கு வந்து கம்யூட்டிங் பண்ண முடியாது. டைப்பிங் எடுத்துக்கலாமே! டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணலாம். அதுக்கப்புறமா வந்து நெறைய இந்த ஸ்விக்கில வந்து இருக்கலாம். வர்ச்சுவல் அசிஸ்டன்ட்ன்னு இப்ப நெறைய இருக்கு. யூ நெறைய பேருக்கு தேவை இருக்கு. அது மாரி நம்ம கால் எடுக்கலாம். இப்ப கால் சென்டர் சொல்றத வந்து வர்ச்சுவல் அசிஸ்டன்ட் சர்வீஸ்ன்னு சொல்றாங்க. நெறைய கால் வரும்போது எடுக்கலாம். இப்ப நெறைய டாக்டர்ஸ்க்கு அ இந்த மாதிரி நெறைய கோச்சஸ் இப்ப என்ன மாரி கோச்சஸ்க்கு, நெறைய டாக்டர்ஸ்க்கு அசிஸ்டன்ட் தேவைப்படுறாங்க. வீட்லேருந்தே வொர்க் பண்ணி நெறைய இன்கமிங் கால்ஸ் வரும்போது அவங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றது. எஜுகேஷனல் கவுன்சிலர்ஸ் இப்ப நெறைய அப்ராட் படிக்க போறாங்க இல்லையா? அவங்களுக்கு எஜுகேஷனல் கவுன்சிலர்ஸ்லாம் இருப்பாங்க. அவங்களுக்கு எப்படி பண்றது? அவங்க அது வந்து வொர்க் ஃப்ரம் ஹோம். அவங்க நெறைய கால்ஸ் எடுத்து பேசுறது. அந்த மாரி ஆப்ஷன்ஸ் நெறைய இருக்குமா. டிஜிட்டல் வேர்ல்டுல எவ்ளோ முடியுமோ ஏஐ வந்து நமக்கு ஒரு பெரிய ரீப்ளேஸ்மென்ட் கிடையாது. இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அதோட சேர்ந்து நம்ம எப்படி வேணா அழகா பயணிக்கலாம். நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இட்ஸ் ஆல் இன் த கூகுள். இப்போ இவ்ளோ வொர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஸோ அப்ராக்ஸிமேட்டா ஒருத்தங்க இதுலேருந்து எவ்ளோ ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்ல முடியுமா? டிபெண்ட்ஸ் அவங்க எவ்வளோ ஹவர்ஸ வந்து டெடிகேட் பண்றாங்க அப்படின்னு. இப்போ நான் வந்து பார்த்த வரைக்கும் 5,00,000லேருந்து 50,00,000 வரைக்கும் கூட ஏர்ன் பண்ணலாம். நான் சொல்றது பெர் ஆனம். ஒரு வருஷத்துக்கு, மாதத்திற்கு ஈஸியா 50,000லேருந்து ஒரு 5,00,000 வரைக்கும் டிபெண்டிங் ஆன் யுவர் குவாலிஃபிகேஷன். என்ன மாதிரி நம்ம பண்றோம் அப்படிங்கிறது. இப்ப கோடிங் நெறைய ஃப்ரீலான்சிங் வந்துருச்சு. இப்ப நீங்க கூகுள்ல போய் பார்த்தீங்கன்னா, என்னால 3 மணி நேரம், 4 மணி நேரம் தான் என்னால ஒதுக்க முடியும். அப்படின்னா, ஃப்ரீலான்ஸ் இந்தியான்னு இருக்கு. நெறைய வெப்சைட்ஸ் இருக்கு. அங்க போய் நீங்க பதிவு பண்ணிக்கிட்டீங்கன்னா, நான் என்ன எப்படி சொல்றேன்னா, இந்த ஸ்கில் எல்லாம் நம்ம டெவலப் பண்ண பிறகு, செய்த பிறகு அ இது மாதிரி இப்போ என்கிட்ட வேலை பண்றாங்க. ஒரு ஹெல்ப்பர் இருக்காங்க வீட்ல. நம்ம சும்மா வந்து ரொம்ப சின்ன வேலையெல்லாம் ஹெல்ப் பண்றதுக்கு. இப்ப அவங்களுடைய பையன் வந்து பிகாம் பண்ணிட்டாங்க. இப்ப எம்பிஏ பண்ண போறாங்க. ஈவ்னிங் டியூஷன் கத்துக் குடுக்குறாங்க. ம். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இப்ப அவருக்கு கல்யாணம் ஆறுதுன்னு வச்சுக்கோங்க. வரும் மனைவி கண்டிப்பா இவங்கள மாரி வேலைக்கு போமாட்டாங்க. அந்த பையனுக்கு ஏத்த ஒரு குவாலிஃபைடு ஒரு பொண்ண தான் கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னு வச்சுக்குவோம். இப்ப என்ன பண்ணா அந்த அவங்க அம்மா வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. இவங்களும் இந்த வேலைக்கு தான் போறாங்க. இப்ப அந்த செயின பிரேக் பண்ணிட்டாங்களா? ஸோ எப்பவுமே எஜுகேஷன், ஸ்கில் டெவலப்மென்ட். இது ஒரு பெரிய தாரக மந்திரம். அது யாரா இருந்தாலும் சரி. நான் 10த் தான் படிச்சிருக்கேன். அதுல என்ன தப்பு இருக்கு? அதுக்கப்புறமா நெறைய என்ஜிஓஸ் இருக்கு. கவர்மெண்ட் நெறைய கோர்சஸ் ஃப்ரீயா குடுக்குதுங்க. இது நம்ம ஒண்ணா உட்கார்ந்து கண்டுபிடிக்கணும். இப்ப நம்ம எப்படி எல்லாரும் ஸ்மார்ட் ஃபோன் எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியுது. கூகுள்ல போயிட்டு தமிழ்லயும் வருது நெறைய. எங்க என்னுடைய கிட்டக்க என்ன இருக்கு கோர்ஸஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அது முன்னாடி நம்ம ஸ்ட்ரெங்த் கண்டுபிடிச்சுட்டோம். எல்லாம் நம்மளுடைய பேஷனேட் ஏரியா என்னன்னு கண்டுபிடிச்சுட்டோம். எதுல நான் ரொம்ப கான்ஃபிடென்ட் இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்ப என்ன எது செய்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ ஒரு பிள்ளை ஸ்கூலுக்கு போகுது அப்படின்னா, இன்னைக்கு போணுமேன்னு போனா, அப்ப அந்த ஸ்கூல் என்வைரன்மென்ட் தான் சரியில்லன்னு அர்த்தம் இல்லையா? இல்ல, இப்ப நான் குதிச்சுக்கிட்டு போகுது அப்படின்னாக்கா, அந்த ஸ்கூல்ல ஏதோ நல்லா அழகா கத்துக் குடுக்குறாங்க. அந்த பையனுக்கு ஏத்தா மாதிரி, அந்த பிள்ளைக்கு ஏத்தா மாரி கத்துக் குடுக்குறாங்க. அந்த பெண்ணிற்கோ, பையனுக்கோ ஏத்தா மாரி கத்துக் குடுக்குறாங்க. ஸோ எது நீங்க ஹேப்பியா பண்றதுக்கு ஒரு ஆஃபீஸ் போறதுக்கே ரொம்ப ஹேப்பியா வந்தா, அந்த என்வைரன்மென்ட் நல்லா இருக்கு. நான் பிடித்த வேலையை நான் செய்கிறேன்ங்கிறது அர்த்தம். ஸோ இந்த பிடித்தமானது, இந்த ஸ்ட்ரெங்த், நமக்கு என்ன ஸ்கில் இத முதல்ல ஐடென்டிஃபை பண்ணிட்டு, அடுத்த கட்டத்தை நோக்கி.
ஒரு ஆண்டர்பிரினர் எப்படி அவங்கள டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு பேசணும். இன்னொரு பக்கம் நெறைய பேர் ஐடில ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இல்ல வேற ஏதாச்சும் ஒரு டீச்சிங் மாதிரியான கரியர்ல இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பிரேக் ஏற்பட்டிருக்கும். ஸோ அவங்க எப்படி அத கோப் அப் பண்ணணும்? இப்போ அவங்க என்ன பண்ணணும்னு அவங்க டிசைட் பண்ணணும். இதே ஐடிய நான் கன்டின்யூ பண்ணணுமா? இல்ல என்னுடைய பேஷன் இப்போ நான் கெரியர் சக்சஸ் கோச்சா இருக்கும்போது இப்போ பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? இதுல நெறைய பேரு டென்டிஸ்ட் வந்து சிங்கர் ஆயிருக்காங்க. டெஸ்ட் இன்ஜினியர்ஸ் வந்து பிரைடல் மேக் ஓவர் ஆர்டிஸ்ட் ஆயிருக்காங்க. ஆக்சுவலா அவங்க உள்ளுக்குள்ள இருக்கிற திறமை வேறு. ஏதோ நம்ம சித்தப்பா பையன் சொன்னான், இந்த கோர்ஸ் பண்ணி நான் இந்த வேலையில சேர்ந்தேன். இல்ல எங்க பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னாங்க, "இது நீ போய் பண்ணுன்னு." அந்த மாதிரி தான் 80% ஆஃப் த பீப்பிள் நம்ம எடுத்துக்கிற ப்ரொஃபஷன உண்மையாவே நமக்கு பிடிச்சதா, நம்ம பேஷனா, நமக்கு அலைன்டா, நம்ம வேல்யூ சிஸ்டத்துக்கும், ஸ்ட்ரெங்த்துக்கும் அலைன்டா இல்லாம தான் நெறைய பேர் எடுத்துக்கிறாங்க. நான் எல்லாரும் சொல்லல. ஒரு 80% ஆஃப் த பீப்பிள். இப்போ அவங்க வந்து இப்போ ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டாங்க இல்லையா? அதுக்கு முன்னாடி பண்ணும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணாங்களா? ஆமா. ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது அந்த ஐடி. கன்டின்யூ பண்ணுங்க. இப்ப வொர்க் ஃப்ரம் ஹோம் ஐடி ஆர்கனைசேஷன்ல கம்மியானா கூட எல்லாருமே ஆன் சைட்ல தான் விரும்புறாங்க. இப்ப அது கம்மியாயிட்டா கூட நெறைய அது ரிலேட்டட் ப்ரொஃபஷன்ஸ் வொர்க் ஃப்ரம் ஹோமே இன்னும் நெறைய ஆப்ஷன்ஸ் அவைலபிளா இருக்கு அவங்களுக்கு. அது சம்பந்தமானது. அதெல்லாம் அவங்க எடுத்து அடுத்தது அதே சேம் கம் பேக் டூ த கோர்ஸ். நெறைய நெறைய ஆன்லைன் ஃபோரம் இருக்கு. நெறைய கோர்சஸ் பண்றதுக்கு. அத பண்ணிட்டு சர்டிஃபை பண்ணிட்டு ஒரு இன்டர்ன் ப்ராசஸ் அங்க பண்ணணும். அதற்கான ஒரு அகாடமி இன்டர்ன்க்குன்னு ஒரு அகாடமி இருக்கு. அவங்க சில ஆர்கனைசேஷனுக்கு நீங்க பண்ணி குடுங்க. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா அந்த கான்ஃபிடன்ஸ் டெவலப் ஆக ஆக நம்மளுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வரும். சரி பண்ணலாம் அப்படின்னு. தென் அவங்க மூலமாவே நெறைய வொர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து அவங்க பண்ணலாம். நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு அதுக்கு அவங்களுக்கு. இந்த மாரி ஒரு கரியர் பிரேக்குக்கு அப்புறம் அவங்களோட ஜாப் அதே நிறுவனத்திலயோ, இல்ல அது ரிலேட்டடான நிறுவனத்திலயோ கன்டின்யூ பண்றாங்க அப்படின்னா, அப்போ அவங்க சேலரி முன்னாடி இருந்தத விட கம்மியா இருக்கு அப்படின்னா, அந்த ஆஃபர அவங்க அக்செப்ட் பண்ணிக்கலாமா? கண்டிப்பா இல்லையா? பண்றதுல என்ன தப்பு? எப்பவுமே உள்ள நுழைஞ்சிடணும். இப்போ ஒரு 1 மாசம் நீ ஃப்ரீயா பண்ணு. அப்புறம் பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன கிடைக்குது அந்த ஸ்பேஸ்ல? உள்ள நுழைஞ்ச உடனே, இப்ப ட்ரெண்ட் என்ன போயிட்டுருக்கு? என்ன மாரியா கஸ்டமருக்கு சேலஞ்சஸ் வருது? அப்ளிகேஷன்ஸ்ல என்ன இஷ்யூ வருது? நான் ஐடிய பத்தி பேசுறேன். என்ன இஷ்யூ வருது? இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அந்த முதல் அந்த 1 மாதமோ, 2 மாதமோ ஒண்ணுமே குடுக்காம யாருமே இருக்க மாட்டாங்க. குறைந்த சம்பளம் நீங்க சொல்ற மாரி இருந்தாலும், கண்டிப்பா அவங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஒரு 6 மாதம் அவங்க வந்து அந்த நல்லா எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு அதை விட இன்னும் ஏன்னா ஏஜ் வைஸ் மெச்சூரிட்டி நெறைய வந்திருக்கும். அப்ரோச் டிஃபரெண்ட்டா இருந்திருக்கும். அதுல அவங்க டிராவல் பண்ண பிறகு, அதுக்கப்புறமா சைட் பை சைடு அப்கிரேட் பண்ணிக்கிட்டு, அப்புறம் டிமாண்ட் பண்ண ஆரம்பிக்கலாமே. ஒரு விமன் இந்த பிரேக்ல இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு அந்த கரியர் ஏன் இம்பார்ட்டன்ட்ன்னு நினைக்கிறீங்கம்மா? இப்போ வந்து அ பொறந்தோம், வளர்ந்தோம், கல்யாணம் பண்ணோம். கொஞ்ச நாள் கழிச்சு பாப்பா வருது. அப்புறம் அவங்களுக்கு சமைச்சு போடுறோம். கணவருக்கு சமைச்சு போடுறோம். அப்போ உங்களுக்கான ஸ்பேஸ் என்னது? இப்போ இத பார்த்துட்டு இருக்கிற நெறைய பெண்மணிகளே நெறைய யோசிப்பாங்க. நான் ஏதாவது செய்யணும். நான் இவ்ளோ எனக்கு ஒரு ட்ரீம்ஸ் இருந்தது. இதுக்கு முன்னாடி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணேன். இந்த ஒரு பிரேக்ல அப்படியே நான் சும்மா ஆயிட்டேன். முன்ன மாரி எனக்கு மூளை வேலையே பண்ண மாட்டேங்குது. அப்படிலாம் நெறைய பேர சொல்லி நானே கேட்டுருக்கேன். ஸோ, அப்ப அவங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் வேணும்ல. அவங்களுக்குன்னு ஒரு பெர்சனல் குரோத் வேணும். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். இப்போ 2 பேரும் வேலைக்கு போனா தான் கம்ஃபர்டபிள் லைஃப் வரும். அப்ப என்ன ஆகும்? அ அவங்களும் வேலைக்கு போம்போது ஸ்டேட்டஸ்கோ இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி வரும். பிள்ளைங்களே அம்மா ஒரு ரோல் மாடலா பார்க்க ஆரம்பிப்பாங்க. இல்லையா? ஸோ இந்த மாதிரி அப்புறம் கணவரும் நெறைய முதல்லயும் மதிப்பாங்க. சில பேர் மதிக்கிறதில்ல. பட் அதுக்கப்புறமா ஒரு வேலைக்கு போறாங்க அப்படின்போது, அவங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் வர ஆரம்பிக்கும். அவங்களாலயும் பெர்ஃபார்ம் பண்ண முடியும். கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும். அ நெறைய ஒரு ஸ்டேட்டஸ் கோ. அப்புறம் அந்த வ எல்லாரும் அவங்க அம்மா வேலையில வீட்ல தான் இருந்தாங்க. பாட்டி வீட்ல இருந்தாங்க. நானும் வீட்ல இருக்கேங்கிறத அந்த செயின நீங்க பிரேக் பண்றோம் இல்லையா? சொசைட்டியல் இம்பேக்ட்ல நம்ம வி பிரேக் த செயின் அண்ட் வி மூவ் ஃபார்வர்ட். அ கண்டிப்பா எல்லாருமே கெரியர் ஓரியன்டடா இருக்கணும்னு நெனைக்கிறேன். இப்ப நீங்க, நானும் இல்லையா அந்த மாதிரி? இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா, 45, 50, 55ல இருக்கிற விமன்க்கு கூட நம்ம இவ்ளோ நாள் மிஸ் பண்ணிட்டோமே! நம்ம ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற தாட் நெறைய இருக்கு. ஸோ அவங்க இதுக்கு மேல அத பண்ண முடியுமா? அவங்க இந்த ப்ராசஸ் எப்படி கோ த்ரூ பண்ணணும்? சில பேர் சொல்லுவாங்க, ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். என்ன வேணா பண்ணலாம் அப்டின்னா, அதுலயே நான் ஸ்லைட்டா டீவியேட் பண்றேன். இது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். அ ஏஜ் ஒரு நம்பர்ங்கிறது சில வயதுகள்ல நம்ம செய்யணும். அதுதான். அது எல்லாமே நம்ம எல்லா வயதிலயும் நம்ம செய்ய முடியாது. சரி. இப்போ நமக்கான இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்க. நானும் அவங்களும் ட்ரெயின்ல பிரயாணிச்சுட்டு இருந்தோம். அவங்க வந்து ஒரு கவுன்சிலர். கவுன்சிலருக்கும், கோச்சுக்கும் வித்தியாசம் நெறைய இருக்கு. ஸோ ஐ அம் அ கெரியர் கோச். மூவ் ஃபார்வர்ட். கவுன்சிலர் வந்து நெறைய கேட்கணும். அவங்களுடைய இஷ்யூஸ் என்னன்னு தெரபிஸ்ட் மாதிரி அவங்க.
அப்ப நான் கேட்டேன், "நீ எப்படி இவ்வளோ கவுன்சிலர்னா?" அவங்களுக்கு 55 வயது இருக்கும். நான் சொல்றது இன்னும் ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி. நான் அப்ப ரொம்ப வயதுல இளையவங்க. அப்ப நான் பேசும்போது அவங்க சொன்னாங்க, "என்ன உனக்கு எப்படி நீ கவுன்சிலர் ஆன?" "சி லக்ஷ்மி, நான் வந்து 5 அ அண்ணா, தம்பியோட பொறந்தேன். நான் தான் கடைசி பொண்ணு. ஏதாவது நானு ஒப்பீனியன் சொல்ல வந்தா, "உனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ சின்ன பொண்ணு. சும்மா இரு. நீ சின்ன பொண்ணு. சும்மா இரு. எதுவும் பேசாத. நான் சொல்றத அப்படியே கேளு. சொல்றத அப்படியே கேளு கேளு." அப்படியே ஆயிட்டேன் நானு. எனக்குன்னு ஒரு ஒப்பீனியனே இல்லாம இருந்ததுங்க. அப்ப அவங்க என்ன பண்ணாங்க, திருமணம் ஆன உடனே கணவர், "நீ ஏதாவது பண்ணு. ஏன் வீட்லயே உட்கார்ந்துட்டு இருக்க?" அப்படின்னா, "யூ ஆர் இன்டெலிஜென்ட், கிராஜுவேட்டா இருக்க. என்ன பண்ணு?" அப்படின்னா, எனக்கு என்ன செய்யணும்? எல்லாமே கேட்டு கேட்டு தான் பழக்கம். அப்ப என்ன பண்ணிட்டாங்க, அவங்க எது சொன்னாலும் கேட்கிற மாரி இருக்குதே, அதையே ரொம்ப ஸ்மார்ட்டா கேரியரா மாத்திட்டாங்க. ஸோ வாட் இஸ் த இப்ப நம்ம ஒரு வேலை எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு என்ன வேணும்னா, ஒரு ஹார்ட் ஸ்கில் வேணும். ஒரு சாஃப்ட் ஸ்கில் வேணும். இது ஒரு கேப் அனாலிசிஸ்ன்னு பேரு. இது எல்லாரும் பண்ணணும். ஆண்களா இருக்கட்டும், பெண்களா இருக்கட்டும். இப்போ எனக்கு என்னெல்லாம் தெரியும்? என்னுடைய ட்ரீம் ஜாப் என்ன? இதற்கான ஹார்ட் ஸ்கில் என்ன? ரைட்? இப்போ ஒரு கார்பெண்டர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. கார்பெண்டருக்கு என்ன ஹார்ட் ஸ்கில் தெரியணும்? நாலேட்ஜ் இருக்கணும். என்ன நாலேட்ஜ்? வுட்ட பத்தின நாலேட்ஜ். இது எப்படி? இதெல்லாம் தெரியணும். சாஃப்ட் ஸ்கில் என்ன? லிசன் பண்ணணும். கஸ்டமர் எக்ஸலன்ஸ் எப்படி கஸ்டமருக்கு வேணுமோ அப்படி நம்ம பண்ணி தரணும். இந்த 2ம் தான் வந்து ஒரு கார்பெண்டருக்கு வேண்டிய அண்ட் தென் டைம் எஃபிஷியன்சி. இந்த டைம்க்கு குறித்த நேரத்துல அவர் பண்ணி தரணும். இது போல கவுன்சிலருக்குன்னு சில சாஃப்ட் ஸ்கில்ஸ் இருக்கு. நெறைய லிசன் பண்ணணும். இவங்க சரியா அத சூஸ் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, ஷி பிகேம் அ வண்டர்ஃபுல் கவுன்சிலர். இப்ப பெங்களூர் அவங்க ஒன் ஆஃப் த லீடிங் கவுன்சிலர் தெரபிஸ்ட்டா இருக்காங்க. ஏன்னா அவங்க எது சொன்னாலும் கேளு, சும்மா இரு, சும்மா அவங்க அமைதியா இருந்து கேட்க கேட்க ஆரம்பிச்சும்போது, கவுன்சிலருடைய ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அதான். அவங்க என்ன இருக்கு சரியான கேள்விய கேட்கறது. கேட்க விழைவாங்க. ஸோ கேள்வி கேட்பாங்க, அமைதியாயிடுவான். ஸோ கேட்டு லிசன் பண்ணி, அவங்க சொல்றதையே உங்கள ஃபெசிலிட்டேட் பண்ணி, ஷி இஸ் டூயிங் வெரி வெல் நவ். ஸோ ஏஜ்ன்னு வரதுக்கு ஒரு தடையே கிடையாது. நம்ப ஏஜுக்கு தகுந்தாற் போல என்னெல்லாம் இருக்கு. இப்ப என்னால கம்யூனிகேட்டே பண்ண முடியாது. ஆனா, நான் ரொம்ப ஃபாஸ்ட்டா டைப் பண்ணுவேன். இப்ப எனக்கு 60 வயதாயிடுச்சு. ஆனா, ரொம்ப ஹெல்தியா இருக்கேன். என்னால ரொம்ப நல்லா டைப் பண்ணணும். அந்த காலத்துல டைப்பிஸ்ட்டா இருந்தேன். அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எக்ஸாம்பிள்க்கு. இவங்க என்ன பண்ணலான்னா, அ இந்த நெறைய டிரான்ஸ்கிரிப்ஷன்னு இருக்கு. டிரான்ஸ்கிரிப்ஷனிஸ்ட். அதாவது ஆடியோ, வீடியோல கேட்கறத அவங்க டைப் பண்ணணும். இந்த மாரி வேலைகள் நெறைய இருக்கு. பட் அப்படியே ஜாயின் பண்ணிடுவாங்களா? அது நம்ம கொஞ்சம் சிரமம். அதற்கான நெறைய கோர்சஸ் அகாடமி இருக்கு. அதுல போயிட்டு ரொம்ப நாள்லாம் பண்ண வேண்டாம். ஒரு 10 நாள், 15 நாள், 40 நாள் கோர்சஸ் பண்ணாக்க, அவங்களுக்கு ஒரு இது எப்படி செய்யணுங்கிறது ஒரு தெளிவு பிறக்கும். அத பேஸ் பண்ணி பண்ணலாம். ஏஜுக்கு ஏத்தா மாதிரி, நம்பளுடைய ஸ்ட்ரெங்த்துக்கு ஏத்தா மாதிரி, நம்பளுடைய பிளஸ் பாயிண்ட்ஸ்ன்னு இருக்கும் இல்லையா? அதுக்கு ஏத்தா மாதிரி பண்றது ரொம்ப உசிதம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ தேங்க் ஸோ யூ மச். வெரி மச். மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.